அவங்க நம்ம மேல தொடுக்க நினைக்கிறது ஒரு ஆயுத தாக்குதல் இல்லை, ஒரு உளவியல் தாக்குதல். அப்படியானா இந்த மாதிரியான காலகட்டத்துல அமைதியை விரும்பக்கூடிய, தன்னுடைய மக்களினுடைய நலனை பேணக்கூடிய, ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சிவிலியன்ஸால நடத்தப்படக்கூடிய அரசாங்கங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அல்லது செய்வாங்க? இந்த தீவிரவாதத்தை கையாளுறதுக்கு நமக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. அதுல முதல் விஷயம் இன்டெலிஜென்ஸ், உளவு பார்க்கறது, ரகசியமான தகவல் சேகரிப்பு நடவடிக்கை. ஒரு போர்ல தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைங்கிறதுல மட்டும் இல்ல, எப்பொழுதுமே ஒரு போர்ல வெற்றிங்கிறது 80% இன்டெலிஜென்ஸோட கையில தான் இருக்கு. 20% தான் ஆக்டிவா போர் பண்ணக்கூடிய அந்த வீரர்களோட கையில இருக்கு. Do you know what I'm wearing today? I'm wearing the most special promise I've ever made. I promised to children with you. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் நடக்கும் பொழுது அவங்க எல்லா விஷயத்தையும் ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன ஆயுதங்கள் இருக்குது, என்ன ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க, எத்தனை பேர் அந்த எதிரி நாட்டு படையில் ஊடுருவிருக்காங்க, எத்தனை பேர் தீவிரவாத குழுவோட ஊடுருவிருக்காங்க, இதை எல்லாத்தையும் நம்மக்கிட்ட அரசாங்கமோ அல்லது இராணுவ கமாண்டாக்களோ சொல்லணும்னு எதிர்பார்க்கறது அபத்தத்துலேயும் அபத்தம். என்கிட்ட சொன்னீங்களா, கூட்டத்தை போட்டி சொன்னீங்களா, எம்பிஸ் கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு பொலிட்டிக்கல் தலைமையும் சரி, இராணுவ தலைமையும் சரி இந்த நேரத்தில் கேள்வி கேட்கறது அபத்தமான விஷயம். ஒரு இராணுவத்தினுடைய தலைவரும் சரி அல்லது அரசியல் தலைவர், அதாவது நாட்டினோட பிரதமரும் சரி, எவ்வளவு குறைவா இந்த நேரத்தில் பேசுறாங்களோ அவ்வளவு தூரம் வெற்றி நம்ம பக்கம் இருக்கும். அவங்க எவ்வளவு அதிகமா பேசுறாங்களோ அவங்களோட வார்த்தைகள்ல இருந்து எதிரிகள் க்ளூஸை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களை என்கிட்ட நீ ஏன் சொல்லலை, முதலையே நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு கேள்வி. அப்படி நம்மளுக்கு தெரியப்படுத்தாம நடத்துறது தான் இன்டெலிஜென்ஸோட இன்டெலிஜென்ஸே. அவங்களுடைய பலமே அதுல தான் இருக்கு. அது புரியாம நம்ம இந்த விஷயத்துல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. போரும் தீவிரவாதமும் வெறும் ஆயுதங்களால மட்டும் நடக்கிறது இல்லை. அது உளவியல் ரீதியா நடக்குது, பொருளாதார ரீதியா நடக்குது, சைபர் டெக்னாலஜி ரீதியாக நடக்குது. இப்படி பல விதமான தாக்குதல்கள் நடத்தப்படுது. இது எல்லாத்துக்கும் முகம் கொடுக்க வேண்டிய கடமை நம்மளோட இன்டெலிஜென்ஸுக்கும் நம்மளோட ராணுவ